செஸ்ட் ரவுண்டு வந்து பாடி அதாவது செஸ்ட் ரவுண்டு 28.5 இன்ச்சு சொல்கிறாங்க. லென்த்து வந்து 10.5 இன்ச்சு. ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து 12.5. வெயிஸ்ட் வந்து 26, ஷோல்டர் 13, பேக் நெக் 4.5, ஸ்லீவ் லென்த் வந்து 8.5 இன்ச்சு இப்படின்னு சொல்லி மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ஓரளவுக்கு லீனான உடம்பு தான். 28.5 இன்ச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு உயரம் 10.5 அப்படிங்கும்போது ரொம்ப கம்மியாக எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு 11-12 இன்ச்சாவது பேக் லென்த் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் மெஷர் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் லென்த் வந்து எவ்வளோ வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து எவ்வளோ வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதில் இருந்து நீங்கள் ஓப்பன் லென்த் வந்து மார்க் பண்ணணும். மேலே ஷோல்டரில் இருந்து கீழே வந்து நம்ம ஃப்ரண்ட் லென்த்து மார்க் பண்ணணும். சைடில் நீங்கள் 10.5 இன்ச்சு அப்படிங்கும்போது நீங்கள் 3 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பட்டி மேலே ஏறும். அதனால் இந்த இதுக்கு வந்து பட்டியோட உயரம் வந்து நீங்கள் 2 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும், 2-2.5 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். ஃப்ரண்ட் லென்த் வந்து உங்களுக்கு பேக் லென்த் எவ்வளோ வருதோ அதே அளவை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 10.5 இன்ச்சுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ வைக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட்டு ஓப்பன் லென்த்து வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 10.5 + 1 11.5 வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் லென்த் வந்து கரெக்டாக வரும். ஆனால் பேக் லென்த்தை வந்து பார்த்துக்கோங்க, ஏன்னா பேக் லென்த்து வந்து 10.5 அப்படிங்கும்போது ரொம்ப கம்மியாக தெரியுது. அப்படி இருக்கும்போது போட்டாங்க அப்படின்னா முதுகுக்கிட்ட மேலே ஏறி வர மாதிரி இருக்கும். நெக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக் வந்து ரொம்ப மேலே இருக்குது. அப்போ என்னாகும் அப்படின்னா ஃப்ரண்ட்டு கீழே இறங்கும், உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் பேக் லென்த்தை மட்டும் எனக்கு இதில் டவுட்டாக இருக்குது. இன்னொரு முறை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பேக் லென்த் இப்போ 11 வருது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு இது பேக் தட்டு போட்டு கட் பண்ணும்போது நீங்கள் வைக்கிற அதே அந்த 1/2 இன்ச்சு விட்டு ஒரு லைன் போடுவீங்கல்ல, அந்த லைன்லேயே நீங்கள் டாட் வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் லென்த்து ஸ்டிச் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வரும். பாட்டம் மெஷர்மெண்ட்டு ஏன் ஃப்ளோர் வரைக்கும் எடுக்கிறீன்னு சொல்லி கேட்குறீங்க. மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு கீழே வரைக்கும் அது மண்ணில் படுற அளவுக்கு வருது அப்படின்னா நீங்கள் அதை குறைச்சிக்கலாம் தாராளமாக. அந்த ஆங்கிள் போன் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எடுக்கிறதுக்கு காரணம், ஒரு சிலர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து பேண்ட்டு எங்கே கட்டுறாங்களோ அந்த இடம் வந்து கரெக்டாக வச்சு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மேலே கட்டினா கூட அவங்க நம்ம கேட்குற அளவு வந்து அவங்க கொஞ்சம் மாற்றி கூட சொல்லலாம். ஏன்னா பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதை மறுபடியும் லென்த் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம எடுக்கிற அளவை விட ஒரு 2 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணி தான் வைப்போம். மெட்டீரியல் சுருங்கும், காட்டன் அப்படிங்கும்போது சுருங்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும். ஆனால் நம்ம கொஞ்சம் இறக்கமாகவே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா ஒன்ஸ் அவங்க அந்த கம்ப்ளைண்ட் பண்ணால் நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து அதில் வந்து 1 இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணி கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா அளவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், உயரத்தை பொறுத்த வரைக்கும் சுருங்கிறதுக்கு காரணம் ஒன்று, அவங்க கரெக்டான இடம் வந்து இடுப்பில் எங்கே கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தான் நம்ம டேப் வைக்க போகிறோம். அந்த அளவும் அவங்க முன்ன பின்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கூட நம்மளால் அதை மேனேஜ் பண்ணிக்கணும். அப்படின்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டா தப்பு இல்லை, நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை லென்த் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஒருத்தருக்கு தைச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய மெஷர்மெண்ட்டில் என்ன அவங்க நினைக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து அந்த மிஸ்டேக் வராமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது எப்போவுமே மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஃப்ளோர் வரைக்கும் அவங்களையே டேப்பு நம்ம வைக்க சொல்லிடுவோம். எந்த இடத்துல கட்டுறீங்களோ அங்கே வந்து டேப் பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ லென்த் எடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக நம்ம எப்படி வேணாலும் அதை மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணுங்கள். வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அதே மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பேண்ட்டை வந்து நம்ம ஒரு வண்டியில் போகும்போதோ இல்லை நடக்கும்போதோ அந்த கார்னர் வந்து ஜாயிண்ட் இருக்கிற இடம் வந்து மேலே தூக்கி வரும். நடக்க நடக்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த போன் வந்து ஸ்கின் கொஞ்சம் கால் தெரிகிற மாதிரி மேலே வரும். அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னாலும் பேண்ட் கொஞ்சம் இறக்கமாக இருந்து நம்ம கீழே டைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது 12 இன்ச்சு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதுக்காக தான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே 12 இன்ச்சு வைக்கிறோம். 12 இன்ச்சு 11.5 இன்ச்செல்லாம் வைக்கும்போது கீழே குதிகாலை விட்டு கீழே இறங்காது. அப்போ என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கால் வந்து வண்டியில் போனாலும் எதில் போனாலும் அந்த தூக்கும்போது உங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்காது, நீட்டாக இருக்கும். ஒரு சில இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்கள் இருக்குது. உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ அளவு அதுக்கு தகுந்த மாதிரி. அதுவே பட்டியால் கீழே பாட்டம் வந்து ரவுண்டு அதிகமாக வைக்கிறீங்க, ஒரு 15 இன்ச்சு 16 இன்ச்சு
ஃபுல் பட்டியாலாக்கெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான உயரம் எடுத்தீங்கன்னாவே போதும். அதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா அது கீழே இறங்கி வராமல் இருக்கும். நீங்கள் எப்படி என்ன பேண்ட் தைக்கிறீங்க எப்படி தைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய மெஷர்மெண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.